இப்போ எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் வந்திருக்கனால பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஒரு நியூ இயர் கேக்கில் 100 டேஸ் கேக் ஒன்று கொடுக்குறாரு போல இருக்குது. அந்த கேக்குக்கு 2 டீமாக பிரிஞ்சுக்கணும். 2 டீமாக தனியாக பிரிஞ்சு நின்றுட்டு நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஒரு கத்தியை வச்சுருக்காங்க. ஒரு பஸர் அடிக்கும் போதும் 2 டீம்லேருந்து ஒரு பர்சன் வந்து மோதி அந்த கத்தியை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகணும். நான் கூட ஏதோ கத்தி கிழிச்சு யாரோ அழப்போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்தே பார்த்து அது சும்மா சாஃப்டாக தான் வச்சுருப்பாங்க போல இருக்குது. ரியல் கத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஆளாக வராங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேராக வர மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சபரி அண்ட் அரோரா இவங்க மட்டும்தான் பெயர் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா அமித், சுபிக்ஷா. அமித்க்கு எப்போவுமே சுபிக்ஷாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப தன்னம்பிக்கையான பொண்ணு, நல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமித் எப்போவுமே சுபிக்ஷாவை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார், நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் வராங்க. அடுத்தது திவ்யா அண்ட் பிரஜன். 2 பேருக்கும் ஒரு நல்ல பிரதர் சிஸ்டர் பாண்ட் இருக்குது. பிரஜன் தூக்கிட்டு போயிட்டாரு. அமித் சுபிக்ஷாவில் அமித் தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் கொஞ்சம் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணுவார். இன்னொன்று வந்து விக்ரம் அண்ட் ஆதிரை செம்மையாக இருந்துச்சு அந்த பேர் பார்க்குறதுக்கு. ஏற்கனவே டாஸ்கில் 2 பேரும் எப்படி பண்ணியிருந்தாங்க, அவங்க 2 பேரோட காம்பினேஷன் சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ திருப்பவும் அவங்க 2 பேர் தான், வேறு காம்பினேஷனே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு 2 பேரையும் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து கடைசியாக ரம்யா அண்ட் அப்சரா. ஸோ ரம்யாவுக்கு எப்போவுமே சபரி மேலே ஒரு அண்ணான்னு ஒரு பிரியம் இருக்குது. இப்போ அப்சரா வந்து சபரிக்கிட்ட கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரம்யாவும் அப்சராவும் சேர்ந்து போட்டி போடுறாங்க. கடைசி வந்து எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேர் விட்டுட்டேன், பிரவீனும் துஷாரும் வந்தாங்க. அதில் பிரவீன் வின் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். கடைசியாக வந்து விக்ரம், பிரஜன் எல்லாம் இருக்கிற டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் கேக் கட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபைனலிஸ்ட்டும் சேர்ந்து கட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து நீங்கள் 4 பேர் தான் ஃபைனலிஸ்ட், நீங்கள் 4 பேர் சேர்ந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஹாப்பி நியூஸ் உங்கள் எல்லாத்துக்கும். நாளைக்கு கானா வினோத் அண்ணாவும் சாண்ட்ராவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. கானா வினோத் அண்ணா ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இல்லைனா யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கும் போது சபரி பேரை சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சாண்ட்ராவை அடுத்து பேட்டிக்கு கூப்பிட போகிறேன்னொடனே ஒரு டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைலில் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. நாளைக்கு வினோத் அண்ணாவும் சாண்ட்ராவும் தான் சேர்ந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் வராங்கன்னு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.